என்ன ஆதித்யா, அதிர்ச்சியா இருக்கா? அதிர்ச்சி ஆகாத. எங்கெல்லாம் உன் அராஜகம் நடக்குதோ அங்கெல்லாம் நான் வந்து நிக்கணும். அதானே நீ எதி. உன்னை வேற தனியா கடத்தணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீயே வந்து சேர்ந்துட்ட. டேய், நீ தைரியமான ஆளா இருந்தா என் கையை அவுத்துட்டு பேசு. பாரு, மாஸ் ஹீரோக்கு மறுபடியும் ஒரு மாஸ் ஃபைட் தேவை போல. அடி வாங்கி சாக போற. ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் இருக்கிறப்பவே நீ என் மாற மேல கைய வச்சிருவியா? இந்த பார், எனக்கும் அவனுக்கும் 1000 இருக்கும். ஆனா அதுக்குன்னு நான் அவனை அப்படியே விட்டு கொடுத்துருவேன் நினைச்சியா? அவனை அடிச்சாலும் கொன்னாலும் அதை நான் மட்டும்தான் செய்வேன். வேற யாரையும் அவனை தொட கூட விட மாட்டேன். பாக்குறியா? இந்த பழைய போரிங் டயலாக் எல்லாம் கேட்டு சிரிப்பு தான் வருது. ஏய், 2 பேரையும் நாசுக்கா முடிச்சு விட்டுவாங்க. அம்மா அப்படிதான் போடு. அப்படி என் பொண்டாட்டினா சும்மாவா? பேசிட்டு கையில இருக்கவா? நீ என்னை தான் குத்த வந்தியோன்னு நினைச்சிட்டி. வீரா, நீ ஃபைட்ட கவனி, நான் ஆல்ரெடி கழட்டிட்டேன். அப்படி என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? உட்காரு. என்ன வீராணி, கொஞ்சமாவது பார்த்து இருக்கிறது இல்லையா? இவன் தான் ஒரு முரட்ட பைய. ஆமாமா, அவங்க ரொம்ப சாஃப்ட். ஒண்ணும் இல்ல வலிமா. என்ன ஒண்ணும் இல்ல? ஏதாவது படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆகுறது? எல்லாம் தேவையா? ஏம்மா வீரா, மாமா, அவன் தான் அடிதடி வம்பு தும்புன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னமா ஆச்சு? நீ அவங்க கூட போய் சண்டை போட்டு வந்திருக்க? அது இல்ல மாமா, ஆபத்துன்னு வரும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. கழுவி ஊத்திட்டு கண்ணை காட்டுறத பாரு. ஏமா, அவன் ஒரு உதவாக்கற. அவனால தான் பிரச்சனை எப்பவும் வரும். எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருப்பான். இதனால தான் அவன் இந்த வீட்டுல வச்சுக்க வேணாம், துரத்தி விட்டுலான்னு சொல்றேன். நீ கேட்கவே மாட்டேங்கிறிய. இவன் எப்பதான் திருந்த போறானோ தெரியல. இவர் ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் இவனையே குறை சொல்லிக்கிட்டு சும்மா. நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, இப்படிதான் இருக்கும். நீயும் உனக்கு சப்போர்ட் பண்ண போய் தானே இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன என்ன சொல்ற? என்ன அவளுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்க? நீ சும்மா இருடா. வர வர இந்த வீட்டுல ஆண்களுக்கு மரியாதை. இப்படி குடுத்தீனா எப்ப முடிக்கிறது? இங்கேயே நிக்க வேண்டியதான். இன்னும் எத்தனை வலி வேணும்? நிறைய 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 வேணும். பெரிய பூவை கொடு. அம்மாக்கு அழகா இருக்கு. வாடா. வீடு மொத்தமா சாம்பிராணி வாசனை, பூஜை ரூம் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கு. என்ன விசேஷம்? யாராச்சும் பிறந்த நாளா இல்ல கல்யாண நாளா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் இன்னைக்கு ஜூன் 25. ஜூன் 25 என்ன? தெரிஞ்ச நாள் தான். வள்ளி, உனக்கு ரவுடிய முன்னாடியே தெரியுமா? என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப ஜூன் 25க்கும் ரவுடிக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், உனக்கு என்ன அப்பப்ப சொல்லுவாங்களா? அன்னைக்கே பீச்ல வச்சு சொன்னல, மாற நம்ம ஏரியா தான், நம்ம பக்கத்து வீடு தான்.
அவங்க அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். அதனால இவனுக்கும் நம்ம வீட்ல நடக்கிற எல்லாமே தெரியும். பாரு, உன்னால நீ எத்தனை கேள்வி கேக்குறா. ஞாபகம், இன்னைக்கு காவேரி டெக்ஸ்டைல் ஆரம்பிச்ச நாள்டா, மறந்துட்டியா? ஓ ஆமால. ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் மறந்துரு, மத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு காலையிலேயே அண்ணன் நம்ம கடையில இருக்கிற எல்லாருக்கும் போனஸ் கொடுத்து கடையும் லீவ் விட்டுருச்சு. அப்போ இன்னைக்கு நம்ம வீட்லயே சூப்பரா சமையல் பண்ணி சாப்பிட்டு அசத்துறோம். ரவுடி, உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? கனி பாப்பா, என்ன இப்படி கேட்டுட்ட? இவன் பிரியாணி செஞ்சான்னா இந்த ஏரியாவே மணக்கும். எல்லாரும் வந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு வந்து கேட்பாங்க. நிஜமாவா? ஆமாண்டி தங்கம், என் பிரியாணிக்கு இந்த பல்லவன் நாடே அடிமை. அப்ப எனக்கும் பிரியாணி வேணும் ரவுடி. வீரா கூட பிரியாணி வாங்கிட்டு வருவா. சாப்பிட சாப்பிடன்னு சொல்லி சாப்பிட வைப்பா. ஆனா அது ரொம்ப சுமாரான பிரியாணி ரவுடி. அத சாப்பிட நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் தெரியுமா? அந்த பிரியாணிய சாப்பிட்டு சாப்பிட்டு பிரியாணினாலே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. நீ நல்ல பிரியாணி பண்ணி குடுக்கறியா? என் தங்கத்துக்கு நான் செய்யாம வேற என்னெல்லாம் வேணும் சொல்லுங்க. சிக்கன் லாலிபாப், மட்டன் சுக்கா, அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு, விடுங்க. மாறா, எனக்கும் கோலா உருண்டை வேணும். சேர்த்து பிரெட் அல்வாவும் பண்றேன், போதுமா? வேற ஏதாவது மெனு வேணுமா? எங்களுக்கு இது போதும். வீராவுக்கு என்ன பிடிக்கும் தெரியும்ல, அதுவும் செஞ்சிரு. அதெல்லாம் அஸ்திரம், விடு. டேய், என்னடா நடக்குதுங்க? வாங்க. வாடவா, என்ன பராக் பாத்துட்டு இருக்க? டேய், இன்னும் வெங்காயத்துல எடுத்து கட் பண்ணாம இருக்கீங்க. இது என்ன புதுசா? டேய், அந்த வெட்டி பேல கறிய போய் கழுவி வர சொல்றா, போடா. நானா? இங்க நின்னு சும்மா பொறுக்கிக்கிட்டு. யோ, கொஞ்சம் கீழே வாயா. கீழே வாயா. யோ, என்ன நினைச்சிருக்காரு யோ நைனா? என்ன பொறிக்க பையன் சொல்றாரு. நீ பாத்துட்டு சும்மா இருக்க? ஏ விடுற, ஏதோ நல்ல மூட்ல இருக்கிறாரு. யோ, அப்ப கெட்ட முள்ள வந்தா? அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாதுடா. வெரி பேட் மேன். அந்த பக்கம் போகாது, அதான் உனக்கு சேஃப். யோ, இதெல்லாம் ரொம்ப ஓவரியா. டேய், உன்ன வெங்காயம் தானே கட் பண்ண சொன்ன? என்னடா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? டேய், வெங்காயத்தை கட் பண்ற சீக்கிரம். பிரியாணிக்கு எந்த வெங்காயத்தை போடுறதுனே இவருக்கு தெரியாது. டேய், உன்ன கறியை தானே கழுவு சொன்ன, போடா. டக்குனு போடா. எல்லாம் வந்து சேர்ந்து இருக்குது பாரு எனக்குன்னு.